உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க. எங்களுக்கு வழி கிடைக்க போகிறதா? அதான் முக்கியம். கவலையே படாதீங்க, கம்பல்சரி வழி உண்டு. 4 கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது. உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க, அங்கே நிற்குது ட்விஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகரத்தில் தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அது ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கௌரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வாய் தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது. இதில் புதன் வேற வருகிறாரு. புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில். இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வேற வராரு. அப்போது சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஆள், செவ்வாய் அதை விட முக்கியமான ஆள், புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அள்ள போகிறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வாங்க குருஜி வாங்க. கடகராசிக்காரர்களுக்காக உங்கள் பலன்களுக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம். கடகராசிக்காரர்கள் பலன்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு. கல்லும் கரையும் கடவுளும் அழுவார் அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு பட்ட பாடுகள் என்ன ஒன்றா இரண்டா சார்? முப்படைகளை நிற்க வச்சு என்ன ஷூட் பண்ணாங்க சார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு 1-2 தண்டனையா சார் கொடுத்தீங்க. இந்த பக்கம் 7.5 சனி வந்தது, அஷ்டம சனி வந்தது, சரிடான்னு மூச்சு விட்டா திரும்ப இப்போ ராகுக்கு எதுவும் போட்டு விட்ருக்கானுங்க சார் காவலுக்கு. எங்களை எங்கே சார் மூச்சு விட விடுறீங்க? ரைட்டு, தை மாத பலன்களாவது. தை மாதம் உங்களுக்காகத்தான் பிறக்கிறது. ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு 5 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் வருகிறார். 7ஆம் இடம் என்பது என்ன? விவாகஸ்தானம். விவாகஸ்தானத்திலே 5 கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் உச்சம் பெற்ற என்னாகும்? யோகாதிபதி இல்லையா? அப்போ பூமி லாபம் வருகிறது. யோகாதிபதி இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? புதையல் போன்றவைகள் கிடைக்கிறது. உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். சும்மாலாம் கிடையாதுங்க. 5 கூடிய உச்சம் பெறும்போது சும்மா 1-2 பலன்லாம் கிடையாது. ஊரில் இருக்கிற எல்லா பலனும் வரும். காரணம் என்ன அப்படின்னா, 5 குடைவன் என்றாலே என்ன? சொத்து. 5 குடைவன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பந்தயம். 5 அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சொல்கிறது, 5ஆம் இடம், பூர்வ புண்ணியம், இதெல்லாம். ஸோ அப்போது சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஆமாம் சார், என் மாமனாரோட சொத்து இருக்குது சார், என் ஒய்ஃபோட சொத்து, மாமனார் சொத்து கேரளாவில் இருக்கான், ஒரு 3 ஏக்கரா வந்திருக்கு. என் மாமனார் காலத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃப் பேருக்கு வந்துச்சு, என் ஒய்ஃப் என் பேருக்கு மாற்றிருச்சு. இதில் என்ன பெரிய பிரமாதம்? அது கேரளாவில் எங்கே இருக்குதோ அந்த 3 ஏக்கரை வச்சு நம்ம என்ன செய்கிறது சார்? 1 ஏக்கரை 1 கோடி போகுது சார். என்னடா சொல்கிறீங்க? அப்போ 3 ஏக்கரை 3 கோடியா? ஆமாண்ணே, இப்போ நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டோம். கோடீஸ்வரன் ஆகிட்டோமா? அதுக்குள்ளேயே ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, சில நேரங்களில் சொத்து சேரணும்னு விதி இருந்தால் அது எப்படியாவது சேரும். நான் சொல்வதை நீங்கள் அடிக்கடி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இது நடக்கணும்னு விதி இருந்தால் அது எப்படியாவது நடந்துடும். நீங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் இது நம்ம இந்த ஜென்மத்தில் வாங்க போகிறதில்ல. நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்கி அது ஒரு 32 லட்ச ரூபாய்க்கு நம்ம அதுக்கு லோன் அடைச்சு அது எந்த காலத்தில் நம்ம முடித்து நம்ம ஒன்றை டச் பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம காலம் முடிஞ்சு போயிடும். 3 கோடியா 3 கோடி அப்படிங்கிற மாதிரி. சில நேரங்களில் செவ்வாய் உச்சம் பெற்றால் இந்த 3 கோடி ஒரு சாதாரண விஷயம், அது தந்துடுவார். அப்போ செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கிறது. அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான், இந்த ஆள் வேற. ஏற்கனவே 5 கூடியவன் 7ஆம் இடத்தில் இருந்து யோகத்தை தருகிறான். யோகத்தை தரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு கிடைக்குது. இதில் 4-11 கூடிய சூரிய பகவான், அது சுக்கிர பகவானும் 2 கூடிய சூரிய பகவானும் எல்லோரும் இருக்காங்க. இப்போ இது என்ன ஆகுன்னா, இந்த சுக்கிரன் யாருன்னா பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவன். கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கும் பொழுது இந்த 7ஆம் இடம் பாதிக்கப்படுகிறது. 7ஆம் இடம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பீடைகள். பாதகாதிபதி என்ன பண்ணுறாரு? சுக்கிர பகவான் தேவையில்லாத டென்ஷன்ஸை கொடுப்பாரு. ஒய்ஃப் கூட சண்டை, ஒய்ஃப் கூட டிஸ்ட்ராக்ஷன், ஒய்ஃப் கூட மென்டல் டென்ஷன் போன்றவற்றெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு தருவார். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறது ஒன்று தான், சரியா? அதுக்கு நம்ம என்ன ஒரு ஒரு பெரிய மென்டல் டிஸ்ட்ராக்ஷனும் ஒன்று தான். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பகவான் இந்த நோபால்
நோபால் போடுற ஆட்கள் இவங்கெல்லாம், இந்த சுக்கிரன் ராகு இவங்களுக்கெல்லாம் ஒரு டீசென்ஸே கிடையாது. இப்போது ராகு இப்போ சனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியாயமாக டார்ச்சர் பண்ணுவார். காலை உடைக்கிறதுனா உண்மையிலே காலை உடைச்சு விட்ருவார். இதில் ஒரு நேர்மை இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு கேஸு, லேடிஸ் கேஸு, ஒய்ஃபு கேஸு, டிப்ரெஷனை கொடுத்து விடுறது, அவனே மென்டல் ஆகி அவனே வேலையை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது, பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறதா நினைப்பு உங்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ண, பாதகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒய்ஃப் கூட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பல ராஜதந்திரங்களால் நீங்கள் சொல்ல அர்த்தம் வேறு, அவங்க புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேறு அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடும். அப்போது நீங்கள் யாராவது வெளிநாட்டு யோகங்கள், நான் பணம் கட்டினேன் சார், எவ்வளோ நம்பி கட்டினேன் சார், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க சார், இப்போ வந்து கசகஸ்தான் கூட்டு போகிறேன்னு சொன்னார் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சார் கமுதியிலே இறக்கி விட்டு போயிட்டாங்க சார், என்னை எங்கேயுமே கூட்டு போகல சார், யாரா இப்போ இவ்வளோ கேவலமாக ஒன்று ஏமாத்துனது அப்படிங்கிற மாதிரி இந்த வெளிநாட்டு ஏஜென்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஆஸ்திரேலியா போய் தப்பிச்சு ஓடி போயிடலான்னு நினச்சி இன்றைக்கும் பணம் கட்டுறவங்க ஸ்ரீலங்கா கிளைண்ட்ஸ் இன்றைக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா போயிட்டா என் வாழ்க்கையே மாறிடுன்னு சொன்னாங்க. ஆஸ்திரேலியாவுக்குள்ளே உள்ளே விடமாட்டாமா ப்ளீஸ்மா, அதனால் தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க. இன்றும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் கள்ளத்தோணி ஒன்று இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். கள்ளத்தோணிலாம் இல்லைங்க. அவன் நேவி வாசலில் 27 துப்பாக்கி வச்சு நின்றுட்டுருக்கான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளால் எதுவுமே இந்த வெளிநாட்டு ஏஜென்ட்டுகள் சொல்வதை நம்பாதீர்கள். மெரிட் இருந்தால், ஸ்கில் இருந்தால் உங்களை அவனே கூப்பிடுவான். இந்த பணம் கட்டி போகிற பழக்கத்தை தயவுசெய்து நிறுத்துங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லை. அமெரிக்காவில் ட்ரம்ப் H1B விசாவையே கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இதில் நீங்கள் பணம் கட்டி ட்ரம்ப் கிட்ட போய் செட்டிங் பண்ணு, என்ன நினச்சிங்க? அமெரிக்காவை எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கீங்க. ஸோ அப்போது இந்த பணம் கட்டுறவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் பொழுது இன்னும் பணம் கட்டி நாம் சாதிக்க முடியும் என்று நினைப்பதை தயவுசெய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். அது நடக்காது. 2 கூடிய சூரிய பகவான் வேறு 7ஆம் இடத்துல இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒய்ஃப்க்கு இன்க்ரிமெண்ட் வரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, என் ஒய்ஃபுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு சார்னு ஸ்வீட் கொடுப்பாங்க. அப்போ அவர் நியாயமாக சந்தோஷமாக சொல்கிறாரா இல்லை மன வருத்தத்தோடு சொல்கிறாரான்னு அவரை பார்த்து நம்மளும் அந்த ஸ்வீட் எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ வாழ்த்துக்கள், உங்கள் மனைவிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இது என்னென்னு ப்ளஸ் பண்ணுறது சொல்லுங்கள். அவர் ரொம்ப வருத்தத்தில், நான் ரொம்ப நாளாக சீனியர் இன்ஜினியராக இருக்கேன், சீனியர் இன்ஜினியராகவே தான் இருக்கேன் 10 வருஷமாக. இந்த அம்மா இப்போ தான் ஐடி படிச்சுது, இப்போ ப்ரோக்ராம் நம்பர் வந்தது, அனலிசிஸ்ட்னு ஆச்சு, ஏரியா இன்சார்ஜுன்னு ஆயிடுச்சு, இப்போ ஓவரால் ஏசியா இன்சார்ஜுன்னு போயிடுச்சு. நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். சரி விடுங்க, அதுக்கு என்ன செய்கிறது? யாராவது ஒருத்தர் சம்பாதிச்சா பத்தாதா? கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல ஒய்ஃபு நிறையா சம்பாதிப்பாங்க. இதனால தான் கிளாஸே வரும். இவங்க நிறையா சம்பாதிக்கும் போது நிறைய வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு போவாங்க, நீங்கள் நிறையா மிஸ் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிரும். ஸோ ஒரு பாட்டு வரும்ல, பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது மாதிரி தான், நிலவு பாதி தேய்ந்தது, நிலவு இப்போ தேய தேய வளர்ந்தது, அந்த மாதிரிலாம் ஒரு பாட்டில் வரும். அந்த மாதிரி அவர்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு நீங்களே தாழ்வு மனப்பான்மைலாம் ஆவீங்க. அதெல்லாம் ஆகாதீங்க. எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் காசு வரப்போகுது. மாமனார் சொத்து அது நம்ம சொத்து தான், ஒய்ஃபு சொத்து நம்ம சொத்து தான், எல்லா சொத்து நம்ம சொத்து தான் நினச்சிட்டு அப்படியே ஒரு வெள்ளைக்கூடியை கட்டிவிட்டு வேலையை முடிங்க, அவ்வளோதான். ரொம்ப யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. யார் சம்பாதிச்சா என்ன சார் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருங்க. கடகராசிக்காரர்கள் தை மாதத்திலிருந்து வருமானம் வரப்போகிறது. நீங்கள் சம்பாதிச்சா என்ன, ஒய்ஃப் சம்பாதிச்சா என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா யோகம் வருவதால் ரியல் எஸ்டேட் யோகங்கள் கிடைக்கப் போகிறது.